கன்னியாகுமரி பகவதி அம்மன் மூக்குத்தியின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் செய்து டேல்ஸ் ஆஃப் வைபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவிதாங்கூரில் ஒரு ஏழை பனையேறும் தொழிலாளி. அவருக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளன. அடுத்த குழந்தையும் பெண்ணாக பிறந்ததால் விரக்தியின் உச்சத்தில் அவரது கையை பாம்பு புற்றிக்குள் விட்டனர். அப்போது நாகரத்தினம் கிடைத்தது. அதை அவர் மன்னரிடம் வழங்கினார். மன்னரும் மகிழ்ந்து பொன்னையும் பொருளையும் அள்ளிக் கொடுத்தார். அன்றிரவு மன்னரின் கனவில் ஒரு சிறுமி தோன்றி, "நீ பெற்ற நாகரத்தினத்தில் எனக்கு ஒரு மூக்குத்தி செய்து அணிவிக்கக் கூடாதா?" என்று கேட்டாள். நம்பூதிரிகள் கூறியபோது அது கன்னியாகுமரி அம்மன் என்பது தெரிய வந்தது. மன்னர் உடனே நாகரத்தின மூக்குத்தி செய்து அம்மனுக்கு அணிவித்து வழிபட்டார். ஆனால் அந்த மூக்குத்தி கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கத்தை விட அதிகமாக ஜொலித்தது. படகுகள் திசை மாறிச் சென்றதால் ஆலயத்தின் கிழக்கு வாசல் மூடப்பட்டது. இன்றும் தெற்கு வாசல் வழியாகத்தான் தரிசனம் நடைபெறுகிறது. இத்தலத்தில்தான் தானுமாலையனுக்கும் தேவிக்கும் நடக்கவிருந்த திருமணம் நாரதரின் கலகத்தால் நிறுத்தப்பட்டது. திருமணத்திற்காக தயாரிக்கப்பட்ட உணவுகள் மணலாக மாறின. அதன் சான்றாகவே இன்றும் கன்னியாகுமரி கடற்கரையில் வெண்மை மற்றும் பல வண்ண மணல்கள் காணப்படுகின்றன. இந்த மாதிரி அற்புதமான ஆன்மீக மற்றும் அரிய கோவில் கதைகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள டேல்ஸ் ஆஃப் வைபன் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.